என்னங்க பாப்பா என்னங்க பாப்பா என்னங்க பாப்பா என்னங்க பாப்பா கொட்டியோடாதீங்க மாப்பா இருக்கு கண்ணே பாலால் பகட்டம் செதரோடி வச்சிருக்கிறிய கண்ணே யார் நீ பகுதி வருதா வளர்ந்தது என்ன கல்லாட்டக்குது அதாவது பாலால் பகட்டம் கால் சேர் போயிட்டாங்க தீராயிக்கும் தெய்வ சபை இது புண்ணியமான ராஜசபை இந்த ராஜசபையா இருக்காமல் வந்திருக்கேனே நான் யாரு என் பேர் என்ன அது மட்டும் கிடையாது ஆராயம்மா மகாலட்சுமி ஆராயம்மா எங்க நல்லா இருக்கிறியா ஆராயி ஆராயி அடி வேலாயி வேலாயி கோடிக்கும் வேலாயி ஆராயம்மா மகாலட்சுமி அவர்கள் நம்மளுக்காக வேண்டிய அவங்க சுத்தம் நன்கொடை செய்திருக்கிறார் அன்பு அண்ணா அவர்கள் நன்கொடை செய்திருக்கிறாங்க ஆண்டு நிறைவேற்றி பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ்வு வாழ்னு சொல்லி மாகாளியம்மனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன் ராமோன் செய்யும் ஆமாம்மா அப்படி இருந்தாலும் யாரு நான் யாரு அம்மா நன் மச்சாவி அழகி சண்டாளிங்களா மற்ற வெளியழகி உச்சமில்லாத ரூபி என் பேரோ ஆதிலட்சுமி தெரிவிக்கலாம் எப்படி போறீங்க அடி தேவாதி தேவேரல்லா எப்படி போறீங்க இடுப்புல கை வைக்காதே தேவமரத்தில் நான் ஆதிலட்சுமியாக பிறந்தவள் யாரு கல்யாணம் பண்ணி யாரும் மாலையிட்டேன் என்னை மாலையிட்டு மனமாதிரி யாரு நீயா அவரு பெருசுதான் வயசுல முடிச்சுக்கிச்சுன்னா கிழக்கு எழுத முடியாது மம்மு 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 ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க பார்த்து பயப்பிடிச்சிட்டோமா ஆமா கண்ணம்மா அம்மன் மாலை நல்லா
பேசி போயிடலாம். ஏய், என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர். யாரு தெரியுமா? அவர்தாண்டி. இந்நேரத்துல அவருக்கு முடியாது வெடிச்சு போச்சு. எல்லாம் பயந்துக்குவாங்க. நீ கொலாவி மூடு போனக்கலாம். அதாவது சங்குது பாபரி ஆண்டவருக்குடி சிறுமந்த கண்ணன் இருக்கிறார் அல்லவா, அந்த கண்ணனையே நான் திருமணம் செய்தவள். நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? எதுக்கு? கூட்டுக்காரன் கூட்டி வர சொன்னாரு. என்ன என் கூட்டுக்காரர் இன்னைக்கு அந்த மனசுல நினப்பு வந்திருக்க மாட்டிருக்காரு. ஐயோ என்னைக்கே கூப்பிடாத கூப்பிட்டுருக்கிறாரு. ஏன் சோகமா இருக்கிற? என் கூட்டுக்காரர் கூப்பிட்டாங்க துருதுருப்பா இருக்கணும். அம்மா நீ வா போலாம். அதனால என் கூட்டுக்காரர் சந்திச்சு ஆசையான வார்த்தைகள் பேசி என்னம்மா அவன் பக்கத்துலயே வரணும். புரிஞ்சு போகலாம். துஷ்டபரிவாரம் செய்து வரக்கூடிய என் பெயர் தான் மகாவிஷ்ணு மாயக்கன் என்று சொல்லும். மகாவிஷ்ணு மாயக்கண்ணா இருந்தாலும் இன்றைக்கு வந்த நோக்கம் மாதவா தேவி ரோஹிணிக்கு உடம்பதியாடக்கூடிய வசுதேவ மகாராஜனுக்கு நான் பிள்ளையா பிறந்து யாதவ குலத்திலே ஆடு மாடு மேய்ச்சி இடையர் குலத்தில நான் அசுவாத வீட்டுல வளர்ந்து பூமி பாரத்தை குறைக்க கண்ணனா இருக்கிறேன். சரிங்க. இருந்த போதிலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருங்க நம்ம போட்டாச்சு? நம்ம பொண்டாட்டி மாண்டவி இல்லைங்க, நம்ம மனைவி யாருங்க? அப்படியா மாதவா? சாமி என்னுடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? வாழ்ந்து வந்தாலும் என்னை ஆபத்தில் நினைத்தால் அச்சடமே செங்கரோட வாகனம் ஏறி சென்று நான் அபயத்தை காப்பான் விளக்கம்